கம்பல்சரி அந்த மாதிரி நான் வந்து கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன். ரெண்டு பேருமே சேர்ந்து குக் பண்ணுவோம். நம்ம வேணா இது ஒரு ரீல்ஸா பண்ணலாமே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு என்னுடைய காதல் ஒரு காதல் மன்னன் நான் கேள்விப்பட்டேன். நாய்க்கு இருக்கான் வாளு, எனக்கு இருக்கு. ஆனா அது எப்படி போடணும்னு எனக்கு தெரியாது. சோ நீயே போட்டு. உனக்கா தெரியும்? சரி, இந்த ஷோவை பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் உன்னை கூப்பிடுவாங்கன்னு பாரு. ஹாய், டேட் வித் அசார்னு பேரை வச்சுட்டு ஒரு டேட்டு கூட பண்ணாம இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பண்றேன். இட்ஸ் அ குக்கிங் டேட். இன்னைக்கு நம்ம கூட குக்கிங் பண்ண போறது தலை பொண்ணுவாரு ரேசு, தலதலன்னு இருப்பா கிரேஸு. வெல் கிரேஸ், பில்டப் ஷாட்டுக்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் எடுத்திருக்கேன். பட் இப்போ எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? அதாவது நம்ம கிரேஸோட நடிப்பு திறமையை வந்து சன் டிவில மல்லியில பார்த்துருப்பீங்க, விஜய் டிவில வந்து கண்மணி அன்புடன், கரெக்டா? ஆமா, அந்த மாதிரி 2 சீரியல் ஒரே இடத்துல பண்றாங்க. நடிப்பெல்லாம் அதில் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நம்மளுக்கு கிரேஸ் வந்து குக்கிங் பண்ணி காமிக்க போறாப்புல, அதானே? ஆமா, கிரேஸோட அந்த குக்கிங் திறமையை வந்து நீங்க பார்க்க போறீங்க. என்ன சமைக்க போற? கொஞ்சம் சைனீஸ் ஐட்டமா போயிடலாம் அப்படி. அந்த மாதிரி பாஸ்தா பிடிக்குமா? வேற லெவல்ல பிடிக்குமே. ஓகே, அப்ப சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா போயிடலாம். சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஓகே, அத பண்ண போறோம். சரி, ஓகே, நீ என்ன பண்றீன்னு தெரியாது. பட் இங்க தான் பண்ணனும். நான் எங்க தான் கூட்டி வந்திருக்கேன். லுக் அட் தேர். சாய் இன்ஸ்டிடியூட். அங்க தான் வந்து நம்ம போறோம். போலாமா? போலாம். கம் ஆன். கிரேஸ், சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம். ஆனா வெயில்ல சமைக்கிறது இட்ஸ் ரொம்ப கொடுமையான விஷயம். கண்டிப்பா. உனக்காகவே ஏசி செட்டப்ல ரெடி பண்ணிக்க நம்ம இருக்கு. கிரேஸிக்கு ஏசி இல்ல. வாவ், கிச்சன்ல ஏசி என் கூட இருக்குது கிரேசி. கிரேஸ், ஆக்சுவலா பாத்தியா, எங்க அம்மாலாம் இந்த மாதிரி ஒரு கிச்சன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிச்சனா இருக்குது. எஸ், அதுவும் பக்கத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு வேற. வெல், நாங்க வந்து குக்கிங் தான் பண்ண போறோம். அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆமா, நம்ம சமைக்கக்குள்ள போயிட்டோமா? ப்ளீஸ், எப்படி, அதாவது நீ வந்து ஒரு வடை சுடுவியான்னு எனக்கு தெரியாது. பட் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போறேன். ஓ, இதான் பாஸ்தா. ஆமா, இதுதான் வந்துட்டு செய்முறை விளக்கம் கொடுப்பார்கள் கிரேஸ். நம்ம இப்ப என்ன சமைக்க போறோம்னா சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஓகே, சோ பாஸ்தா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்தா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது சூடான வெந்நீர்ல அதை கொட்டணும். ஆமா, தண்ணி சூடானதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த 2 மினிட்ஸ் மேகி எல்லாம் நம்ம பாயில் பண்ணுவோம் தெரியுமா? ஆமா ஆமா, அந்த மாதிரி பாயில் பண்றதுக்காக நம்ம இப்ப பாயில் பண்றோம். ஆனா பாஸ்தா பாயில் பண்றச்ச கூட வந்துட்டு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உன்னை வச்சு யாராச்சும் சமையல் ஷோ பண்ணிருக்காங்களா? யாரும் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கல. இது உலகத்திலேயே யூஸ் பண்ணனும். கிரேஸி வச்சு குக்கிங் டேட் பண்றது இட்ஸ் மீ. ஓகே, எதுக்கு நம்ம சால்ட் அண்ட் ஆயில் யூஸ் பண்றோம்னா, பாஸ்தா வந்துட்டு பாயில் ஆனதுக்கு அப்புறம் சாஃப்ட் ஆயிடும்ல. சாஃப்ட் ஆயிட்டு அது ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆயில் யூஸ் பண்றோம். ஆயில் யூஸ் பண்ணிட்டோம்னா பாஸ்தா ஒட்டாது, பிரிஞ்சிரும். யாருமே ஒட்ட மாட்டாங்க. அதனாலதான் உங்களை யாரும் ஒட்ட மாட்டாங்க. ஒட்ட மாட்டேங்கிறாங்களா? I chose to be single. Okay. Okay. இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது பாயில் ஆகுற டைம்ல இப்ப நம்ம பேசலாம். ஓகே, பட் இந்த சமையல் இது வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எங்க கத்துட்ட, எப்ப கத்துட்ட? What is the relationship between சமையல் and Gracie? To be frank சொல்ல போனா, I love cooking. And I love cooking for my loved ones. இந்த ஆக்சுவலி குக்கிங்ல என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷல்? loved ones. குக்கிங்ல என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, செஃப் ப்ரொஃபஷனலை தாண்டி மீதி யாருமே அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது குக்கிங்ல. ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நான் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை வந்துட்டு நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம பார்த்து சமைக்க ட்ரை பண்ணுவோம்ல. அப்படி சமைக்க ட்ரை பண்ணி அதை சமைச்சு எடுத்துட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட கொடுக்குறப்போ அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு திருப்தி அடைவாங்க தெரியுமா? ஹாப்பி, நல்லா இருக்கு அப்படின்றப்போ, அப்போ அவங்க ரசிச்சு சாப்பிட்றப்போ that is the best ever feel we can ever feel. அந்த மாதிரி இருக்கும்.
நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு வேணாலும் யாரா இருந்தாலும் நம்ம கையில சமைச்சு போய் கொடுத்துட்டு அதை அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றப்போ அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். யூ ட்ரை இட் அவுட். ஸோ பிடிச்சவங்களுக்காக தான் நீ சமைக்க ஆரம்பிச்ச, கரெக்டா? ஆமா கரெக்ட். யாருக்காக? எங்க அம்மாக்காக. அம்மா ஆனா என்னோட அம்மா அளவுக்கு எனக்கு குக்கிங் வராது. ஆனா நான் வந்து ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் அம்மா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அம்மா சூப்பரா சமைப்பாங்க. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் வரல. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா என்ஜாய் பண்ற அளவுக்கு நல்லா சமைப்பேன் அந்த மாதிரி. ஓகே. சோ எங்க அம்மா ரசிக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எந்த ஊரு நீங்களா? ஆக்சுவலா நான் மதுரை பொண்ணுப்பா. பியோர் பக்கா மதுரை பொண்ணுமா. நானும் மதுரைக்காரன் தான்டா. அப்படிதான் கேமரா பார்த்தா பதில் சொல்லுவாங்க. கேள்வி யாரு கேட்டாலும் அவங்க வந்து ஸ்ட்ரைட் டு தி ஆடியன்ஸ். நான் எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசுவோம். இந்த முதுகுக்கு பின்னாடி பேசுற ஆட்கள் நாங்க. ஹலோ, நாங்களும் அப்படிதாங்க. நீ என்னோட முதுகு பின்னாடி தான் நின்னுட்டு இருக்க. கிரேஸ், என்ன கிரேஸ், ஒரு ஹாட் வாட்டர்ல ஏதோ கொதிக்க போட்ட, அது கூட எதுவும் வெட்டலையே. இல்லனா பாஸ்தா. ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு செய்ய போறது வந்துட்டு சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா. இது எந்த நாட்டு டிஷ்? சைனீஸ் எதுவா இருந்தாலும் சாப்பிடுறது. ஆமா டெஃபினட்டா ஐ அம் வெயிட்டிங் ஃபார் இட் ஆக்சுவலி. அதனால சிக்கனுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் மோஸ்டா தேவையில்லை. அதனால இன்னைக்கு நமக்கு வெஜிடபிள்ஸ் வேண்டாம். ஓகே. கிரேசி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டான்ஸ் ஆடி பார்த்திருப்பீங்க, பாட்டு பாடி பார்த்திருப்பீங்க, நடிச்சு கூட பார்த்திருப்பீங்க. பாட்டு பாடி யாரும் பார்த்தது இல்ல. நான் ஒரு பாட்டு பாடி நினைச்சு தனியா நினைச்சோ. ஓகே பாட்டு பாடி நான் பார்த்திருக்கிறேன். பட் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் தடவை she is cooking. பாஸ்தா சமைக்கிற அளவுக்கு நீங்க பெரிய குக் ஆகுறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஹலோ, நான் சிக்கன் பிரியாணி சமைப்பேன் தெரியுமா? அது கஷ்டமா இது கஷ்டமா? பிடிச்சவங்களுக்கு சமைக்கிறப்ப எதுவுமே கஷ்டம். ஐயோ கிரிஞ்ச் ஆயிடுச்சு. இல்ல அம்மா பிடிச்சவங்க யாரா? அம்மா நம்பாதீங்க, உலகத்துக்கே தெரியும். இல்ல பிடிச்சவங்க யாருன்னு. அம்மாதான் எனக்கு ஆல்வேஸ் அம்மா. இல்ல எஸ் ஸ்டில் ஆர் யூ சிங்கிள்? ஆஃப் கோர்ஸ் ஐ அம் சிங்கிள். அப்படி அப்ப யாராச்சும் வந்து லைக் கிரேஸுக்கு வந்து மனு தாக்கல் பண்றவங்க வந்து பண்ணலாம்ங்கறீங்க? இப்போ வேண்டாம், ஒரு 3 to 4 years கழிச்சு வேணா ட்ரை பண்ணேன். ஆமா, யாருக்காச்சும் இந்த மேரேஜ் ப்ரொபோசல் இருந்தா தயவு செய்து இந்த இன்ஸ்டால சாங் அனுப்புறது, ரீல்ஸ் அனுப்புறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம 3 வருஷம் கழிச்சு பண்ணுங்க. அதெல்லாம் பாயில் ஆயிட்டே இருக்கு. பாஸ்தா வந்துட்டு பாயில் ஆகுறச்ச ஓவர் பாயில் ஆயிடக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் குக் பண்றச்சு அதுலயும் கொஞ்ச நேரம் நம்ம பாஸ்தா போட்டு நம்ம கிண்டிட்டு இருப்போம்ல, அதனால இப்ப ஓவர் பாயில் ஆயிடுச்சுன்னா அப்ப பிசுன்னு ஆயிடும். ஓகே. அதனால ஒரு ஹாஃப் பாயில் ரேஞ்சுக்கு பாயில் ஆனா போதும். அரவேக்காடா இருக்கணும். ஆல்மோஸ்ட் டன் தான். பட் இன்னும் ஒரு 1 minute இருக்கணும். இல்ல இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சிருக்கே, இதெல்லாம் வச்சு ஏதாச்சும் பண்ணுவியா? இல்ல வேண்டாம், நம்ம சிம்பிள். ஓகே. நிறைய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோமா? அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? எஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ கிரேசி ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்றீங்கன்னா இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி குத்தி பாருங்க. ஓகே. குத்தி பாக்குறப்ப கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா பாஸ்தா வந்து பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. சோ எதுவா இருந்தாலும் குத்தி பார்க்கணும்ங்கறீங்க. ஆமா, ஆனா யாரையும் முதுகுல குத்தி போடாது. அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு சமையல் கலையில ஒரு வல்லுநரா இருக்கீங்க, பெரிய எக்ஸ்போர்ட்டா இருக்கீங்க ஓரளவுக்கு. பட் உங்களுக்கு வரக்கூடிய கணவர், அந்த ஒரு ஆண் மகன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலி என்ன கட்டிக்க போற பர்சனுக்கு வந்துட்டு குக்கிங் வந்து ஃபுல்லா தெரிஞ்சிருக்க கூடவே கூடாது. தெரியாமையும் இருக்க கூடாது. இந்த சுடுதண்ணி மட்டும் தான் வைக்க தெரியும்ன்ற ஒரு லெவல்ல இருக்கு. தெரிஞ்சு தெரியாம ஒரு பாதி வந்துட்டு ஓரளவுக்கு ட்ரை பண்ற அளவுக்கு தான் குக்கிங் தெரியணும். ஏன் அப்படி? ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறப்பதான் என்னோட ஃபியான்சேக்கு வந்துட்டு, என்னோட ஃபியூச்சர் ஆளுக்கு வந்துட்டு நான் நல்லா சமைச்சு கொடுக்குறேன், அவங்க நல்லா சாப்பிட்டா மட்டும் போதும். அதுக்கு சுத்தமா சமையல் தெரியாம இருக்காங்க. ஆனா வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க எனக்காக சமைச்சு கொடுக்கணும். ஆனா அப்ப அவங்க வந்துட்டு சமைக்க தெரியாம எனக்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா, எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் அவங்க ட்ரை பண்றப்போ நானும் கூட போய் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் எல்லாம் பண்றப்போ ரொமான்ஸ் அப்படி அந்த மாதிரி. அதனால நான் வந்து கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன். 2 பேருமே சேர்ந்து குக் பண்ணுவோம். நம்ம வேணா இது ஒரு ரீல்ஸா பண்ணலாமே. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு. சரி, ஓகே. அந்த மாதிரி இருக்கும். சோ அது ஃபியூச்சர்ல மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா அது கண்டிப்பா இந்த ஒரு இதை ஆட் பண்ணிடுவேன். வேற என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கும்? வேற என்னென்ன குவாலிட்டி? கிரேசிக்கு மாப்பிள்ளையாக வருபவர்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்? மீடியால இருக்கலாமே, இருக்க கூடாதா? நோ மீடியா, ஆஃப் கோர்ஸ் நோ மீடியா. ஐ மீன் மீடியா, பட் புரியலையே. மக்களே, இது நீங்களே பாருங்க. மீடியால வேண்டாம். வெளியில இருக்க பொண்ணு மீடியால இருக்க பையன் வேணாம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஓகே. ஏதோ எனக்கு இந்த ஃபேராலாம் வேண்டாம். நீ என்ன பத்தி சொல்லிட்டு இருக்க? ஜெனரலா சொல்லுமா எதுவா இருந்தாலும். எனக்கு கொஞ்சம் வந்துட்டு டஸ்கியா இருந்தா ஓகே.
ஓகே. ஏன்னா என்னோட டாடி டஸ்கி, அதனால டஸ்கி. நம்ம கேமரா பண்ண டஸ்கி தான். அவரு அவர் அண்ணா. எப்படி எல்லாருமே ஒரு அண்ணா காமராஜன் சொன்னீங்கன்னா பாவம். அவர் என்னதான் எனக்கு இந்த கெத்து காமிச்சிட்டு சீன் போடலாம் வேண்டாம். அப்படி ரொம்ப ஃபன்னியா இருக்கணும். ஓகேவா? ஓகே. ரொம்ப ஃபன்னியா இருக்கணும், டவுன் டு எர்த்தா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணணும். ஓகே. அப்புறம் இந்த சாக்லேட் பாய் எல்லாம் வேண்டாம். இதுல நான் என்ன கேட்டுக்கிறேன்னு எனக்கே தெரியல. எல்லா பசங்களும் சாக்லேட் பாய் தான். அது இந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, நான் பாஸ்ட் வந்து மைண்ட் பண்ண மாட்டேன். ஆனா என்ன பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நானும் அவங்களும் கமிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா நான் வந்து லாயல்ட்டி கொடுப்பேன், அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பேன், ட்ரஸ்ட் கொடுப்பேன். அவங்கள ராஜா மாதிரி நான் பாத்துக்கிறேன். எனக்கு அந்த ஆள் என்ன நல்லா பாத்துக்கிட்டா மட்டும் போதும், என்ன அக்செப்ட் பண்ணிட்டா போதும். அந்த பாஸ்தா நினைக்கும் என்ன அடுப்புல போட்டு என்னடா பேசுறீங்க அப்படின்னு. எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்ம பாஸ்தா வைக்கிடலாம். அடுத்து what is the procedure for this pasta? So pasta வந்துட்டு வடிகட்டுற கேப்ல நம்ம வந்துட்டு 250 grams of chicken எடுத்துறோம். 250 கிராம் சிக்கன் நாங்க எடுத்துறோம். இந்த ஒயிட் அத வச்சு காக்கிடும். ஏன்னா நான் மட்டும் தானே சாப்பிட போறேன், சமைச்சிட்டு. ஆமா, 1/2. நான் சரி, ஓகே. ஓகே. டேஸ்ட். உங்க லவ்வீக வாழ்க்கை எப்படி? நான் காதலிப்பது அதோ கேமராவை, அந்த கேமராவை, இந்த கேமரா. என்னுடைய காதல் ஒரு காதல் மன்னன் நான் கேள்விப்பட்டேன். அது வந்து திரையில், தரையில் அல்ல. ஓ, அந்த மாதிரி. சரி. அப்போ நீங்க லவ் பண்ண டைம்ல யாருக்கா சமைச்சு கொடுத்துருக்கீங்களா? நான் சொன்னேன் லவ்வே நான் பண்ணது கிடையாது. லவ்னாலே எனக்கு வாட் இஸ் லவ், எனக்கு லவ்னா ஆக்சுவலா என்னன்னு தெரியாது. மகா நடிகண்டா நீ. நான் வந்துட்டு நாய்க்கு இருக்கான் வாளு, எனக்கு இருக்கு. என்ன பழமொழி அது? அத வச்சு நாய்க்கு இருக்கான் வாளு எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்க அத. பாத்தீங்களா? அப்ப நான் சொன்னது நாய்க்கு இருக்கான் வாளு, உனக்கு இருக்கு பாரு 2 காலு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஊத்துங்க. சமையல் நிகழ்ச்சியில ஒரு கருத்து என்ன பண்ண போறீங்க இப்போ? நான் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ண மறந்துட்டேன். பட்டர்னா வெண்ணெயா நெய்யா என்னது? வெண்ணெய். பத்தியா இந்த அளவுக்கு எனக்கு சமையல் நாலேஜ் இல்ல. சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். யா. ஓகே, சிக்கன் வந்துட்டு ஆக்சுவலி நல்லாவே பாயில் ஆயிடுச்சு. இந்த லெவல் ஆஃப் சிக்கன் பாயில் ஆனது போதும். நம்ம வந்து இப்போ சிக்கன் எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலி மோஸ்டா நிறைய பேர் வந்து சிக்கன் வந்து ரொம்ப ஒயிட்டிஷாவே வந்துட்டு எடுத்துருவாங்க. நான் கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. பொன் வறுவல் அவ்வளவு தூரம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து தனியா எடுத்துடலாம். ஓகே. நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கு. இங்க பாருங்க, இது அழகா இருக்கு. அது நல்லா இருக்கு. டேபிள் நல்லா இருக்கு. சமைக்கிற இடம் நல்லா இருக்கு. இங்க வந்து சமைக்கிற ரேஸும் நல்லா இருக்கா. காம்ப்ளிமெண்ட் அது தருவாங்க நமக்கு எடுத்துட்டு போறதுக்கு. ஆக்சுவலி என்கிட்ட இருக்க ஒரு பேடான ஒரு ஹேபிட் என்ன தெரியுமா? எஸ். நான் குக் பண்ணிடுவேன். ஆனா இந்த குக் பண்றப்ப சில பேர் கிளீனா குக் பண்ணுவாங்கல்ல. ஆமா. இடமெல்லாம் சுத்தமா. எங்க அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க குக் பண்ண அடையாளமே இருக்காது. ஆனா நிறைய டிஷ்ஷஸ் எங்க வீட்டுல எப்பவுமே குக்கிங் நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஈவன் அது வெஜ்ஜா இருந்தாலும் நான்வெஜ்ஜா இருந்தாலும் ஒரு 4 to 5 டிஷ்ஷஸ் வரைக்கும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனா சமைச்ச அடையாளமே இருக்காது, அவ்வளோ கிளீனா இருக்கும். ஆனா நான் ஒண்ணு பண்ணாலுமே ஏதோ ஒரு 10-15 பேருக்கு சமைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் என்கிட்ட இருக்கு. அது கூடிய சீக்கிரம் நான் கற்றுக்கணும். பேசிக்கலி சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு வெஜ்ஜிஸ் தேவை கிடையாது. பட் நம்ம அசார் வந்துட்டு வெஜ்ஜிஸ் வேணும்னு ஆசைப்படுறதுனால உனக்கெல்லாம் என்னடா பண்ண தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கலாம். பாத்தீங்களா? என்ன ஆட் பண்ணலையா? சாரி, நான் போல கேமரால காட்ட போறேன். இங்க பாருங்க எவ்வளவு அழகா அற்புதமா வந்து வெட்டிருக்கேன்ட்டு. திஸ் இஸ் மேட் பை மீ. நான் தான். ஆனா அது எப்படி போடணும்னு எனக்கு தெரியாது. ஸோ நீயே போட்டு. உனக்கா தெரியும்? சரி. ஸோ கொஞ்சமா சார்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வெஜ்ஜஸ். எப்பவுமே வெஜ்ஜஸ் வந்துட்டு ஒருவேளை நீங்க வெஜ் பாஸ்தா செய்றீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து நம்ம சார்ட் பண்ணி எடுத்தோம் தெரியுமா, அதே மாதிரி வெஜ்ஜஸ் வந்து சார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து நம்ம பெப்பர் சால்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பெப்பர் இஃப் நீடட்னா யூ கேன் ஆட். இந்த அளவுக்கு சால்ட் பண்ணது போதும், எடுத்துக்கலாம், தனியா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே.
ஓகே गाइस Okay. சமைக்க போகலாம். ஓ இனிமே சமைக்க போறோமா? ஆடா பாவிகளா. நல்ல வேளை. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நம்ம சமைக்க போறதுக்கு ரெடி பண்ணி என்னென்ன எப்படி இருக்கு போருக்கு தேவையான விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். இப்போதான் நம்ம வந்து குக்கிங் குள்ள ரியல் குக்கிங் குள்ள போக போறோம். ஓகே गाइस கம் ஆன் गाइस. அதுக்கு இந்த மாதிரி ஒரு pan எடுத்து ஓகே அடுப்புல வச்சுக்கோங்க. அடுப்புல வச்சதுமே பட்டர். ஒருவேளை நீங்க டயட் இருக்கீங்க அந்த மாதிரி ஆள்லாம் பட்டர் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. சரி. டயட்லாம் இல்ல நல்லா சாப்பிடுற ஒரு பர்சன் அப்படின்னா நல்லா தாராளமா ஆட் பண்ணலாம். தப்பே இல்ல. ஓகே. நான் வந்து ரொம்ப தாராளமா ஆட் பண்ணியிருக்கேன். போதும். ஓகேவா? நாங்க டயட் ஆரம்பிக்கிறோம் நாளையில இருந்து. ரொம்பவே தாராளமா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ பட்டர் வந்துட்டு இது கொஞ்சம் ஓகே லோ ஃப்ளேம். ஆமா. பட்டர் ஆட் பண்றப்போ லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்லனா பட்டர் அதுக்குள்ள வந்துட்டு கருகி போயிடும். பட்டர் ஆட் பண்ணதுமே இது மைதான்னு நினைக்கிறேன். மைதா. இட்ஸ் a wheat. இவன் சொல்றான் பாருங்கல. மைதானா வீட் தானே? மைதா. இது மைதா. மைதா வந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேவா? இதுக்கு மேல வேண்டாம். ஓகே. சோ 1 ஸ்பூன் ஆட் பண்ணதுமே பட்டர்ல அந்த மைதாவை வந்துட்டு நல்லாவே ஸ்பாட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு மாதிரி நமக்கு வந்து கட்டியா கிடைக்கும். ஆமா. கட்டியா கிடைக்குதா? பாருங்க கட்டியா இருக்கா? அடடடடா. கட்டியா ஆயிடுச்சா? இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம பால். இத எங்க பால் ஊத்துறா? ஐயோ சீக்கிரம் ஊத்து. ஃபுல்லா ஊத்திட்டா? எப்படி வேணா ஊத்துடா. பாதி ஊத்து. ஐயோ. நீ தான ஃபுல்லா ஊத்த சொன்ன. இப்போ இன்னும் கொஞ்சம் ஊத்து. गाइस இவனுக்கு ஒரு பால் ஊத்த தெரியல. போதும் எடுத்துட்டு போடா. எனக்கு பால் குடிக்க தான் தெரியும். ஊத்த தெரியாது. போடா அப்படி. சோ இப்படி நல்லா வந்துட்டு பால் ஊத்திட்டு இதுதான் க்ரீம். ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட ரியல் க்ரீம் வந்துட்டு இதுதான். உங்களுக்கு வந்து ரொம்ப க்ரீமியா வேணும், நிறைய க்ரீம் இருக்குன்னா நீங்க பால் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா தான் ஊத்திருக்கோம் நம்ம. நமக்கு வந்து நம்மளோட பாஸ்தாக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா ஊத்திக்கலாமா? நாம நீயே ஊத்திருமா. அப்புறம் எனக்கு பால் ஊத்த தெரியல. நீ ஊத்துறாலும் அப்படிதான். ஹலோ ஆனா கீழே கொட்டல, அதுலயே தான் கொட்டிச்சு. ஓகே. இதுதான் க்ரீம். ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட ரியல் க்ரீம் வந்துட்டு இதுதான். ஓகே. இது வந்து நல்லா நீங்க வந்து கிண்டணும். இல்லனா அதுல கட்டி ஆயிடும். ஓ மை காட். அதாவது பால், அப்புறம் வந்து மைதா, அதுக்கு அப்புறம் வேற என்ன போட்டா? பட்டர். இதெல்லாம் சேர்ந்தா ஒரு க்ரீம் ஆயிடுது. இந்த சமாச்சாரம் எவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இதுல இங்க பாருங்களேன், க்ரீம் வந்துட்டு எவ்வளவு நல்ல க்ரீமியா இருக்கா? ஆமா. இந்த க்ரீமியான ஒரு நிலைக்கு வர வரைக்குமே கிண்டிட்டே இருக்கணும். ஆமா. நான் ஏன் இப்படி கிண்டறேன்னா நமக்கு அந்த பட்டர் வந்துட்டு கட்டியா இருக்குது. ஆமா. அதனால இப்படி அப்ப கட்டியா தானே இப்படி கிண்டலாமா? இருடா. ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்றது இல்ல நீங்க? இல்ல கட்டி ஆயிடுச்சு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதனால எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இதான உப்பு. ஆமா. இப்போ வந்து உப்பு நம்ம ஆல்ரெடி பாஸ்தால உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், சிக்கன்ல உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சேர்த்துறாதீங்க, ரொம்ப பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தால உப்பு போட்டியா என்ன? ஆமா உப்பு போட்டேன் நான். கவனிக்கவே இல்லையே. வந்து பேசின கேப்ல இப்போ வந்துட்டு நம்ம மிக்சட் ஹெர்ப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபுல்லா எடுத்து கொட்டிடலாம். ஆமா எவ்வளவு வேணுமோ நீங்க நல்லாவே சாப்பிடுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அழகு மலராட கூட தனனன உன் சமையலறையில் காப்பிரைட்ஸ். சரி பதறாத. அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டில் வந்துட்டு நம்ம அசார் அவர்களுக்கு சீஸியா வேணும் அப்படின்றதுனால நம்ம சீஸ் வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கணும். அப்படியே போட்டுறீங்க. ஸோ சீஸ் பார்க்க ரொம்ப எம்மியா இருக்கு. நான் வந்து சீஸ் இந்த ஷோவை பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் உன்னை கூப்பிடுவாங்கன்னு பாரு. இது குக்கிங் ஷோக்கு குக் வித் கோமாளி அந்த மாதிரி சொல்ல வந்தேன். இது அடுப்புன்னு சொன்னா நீ ஒத்துக்கவே மாட்டேல. இப்போ it's time to add pasta. இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா போட்டுருங்க.
மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு க்ளோசிங் ஸ்டேஜுக்கு வர போறோம் கரெக்டா? ஆமா, ஆல்மோஸ்ட் யா. T20 ஓவர்ல 98% டன். எஸ், ஃபைனல் ஓவர் மாதிரி ஃபைனல். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு நமக்கு க்ரீம் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வாங்கி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம வந்து ஆல்ரெடி வச்சிருக்கோம். சோ நான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அதுக்கு நான் பண்றேன். சோ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னதான் மேட்சை எல்லாரும் சேர்ந்து ஆடி இருந்தாலும் பினிஷிங்கு எம்எஸ் தோனி தேவை. அந்த மாதிரி என்னோட பினிஷிங் பார்த்து ஊரு உலகமே அசர போகுது. Oh my god, Azhar, what is that? இருங்க, அதெல்லாம் ஒரு அழகு சேர்க்கிறதுக்காக நாங்க வைக்கிறது. நீ என்னை ஏமாத்திடலாம், ஓகே, ஆனா இவரை ஏமாத்தவே முடியாது. எவரு? அவர்தான் செஃப் வினோத். ஆமா, அவர் இப்ப வராரு. இத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்ல போறாரு. வருது அட விலகு விலகு. சார் ஹாய் 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 ஹாய். வாங்க 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 வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். என்ன பண்ணீங்க செஃப்? அதாவது இப்போ எங்களோட சொல்லாது இல்ல, அதை சொல்லல. இப்போ நம்மளை விட செஃப் தான் நிறைய டிவில வராரு, அடிக்கடி வராரு அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஓகே, ஆக்சுவலா செஃப் என்ன பண்ணீங்க? பிஃபோர் தட் இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யா, இதே மாதிரி ஏசி இதெல்லாம் எங்க அம்மா ரொம்ப சமைக்கிற கிச்சன்லயே இருந்ததுன்னா நான் டெய்லி போய் கிச்சன்லயே நிப்பேன். கிளிப்பா. இட்ஸ் a fantastic spot actually. Yes, actually it's true. Very comfortable chef. செஃப், நான் வந்துட்டு நான் பாஸ்தா ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு என்ன பாஸ்தா நீங்க சொல்லுங்க. அதான் முதல்ல சொல்லிட்டீங்களே ட்ரை பண்ணிருக்கேன். செஃப், என்னதான் அவங்க சமைச்சு இருந்தாலும் அந்த டெக்கரேஷன் பண்ணதான் Chef, I need an honest review. மக்களே பாருங்க மக்களே, ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. கண்டிப்பா உங்களோட லெவலுக்கு இருக்காது, பட் I tried my best level, so bring out the best. Come on chef. This is என்ன பாஸ்தா பேர் சொல்லுங்க? cheesy chicken white sauce pasta. இப்போ இந்த பாஸ்தா சாப்பிடுற நிலைமையில இருக்கா செஃப்? சாப்பிடலாமா? இல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோம் ஸ்டேல நார்மலா வீட்ல பண்ணி சாப்பிடுறதுக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு இட்ஸ் குட். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி அந்த அந்த சாஸ் வந்து கிரீமி அவ்வளவு ட்ரையா இருக்காது. நம்ம ஹோட்டல்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜி அந்த ஒரு கிரீமி சாஸ் வந்து அந்த சாஸ் வந்து should be கொஞ்சம் டைல்யூட்டடா இருக்கும். just like too much of dry, அந்த டைல்யூஷன் இருக்கும். மத்தபடி குட் எஃபர்ட்டுக்கு வாழ்த்துக்கள். மேபி thank you, better luck next time. இன்னும் நல்லா பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருவீங்க. சூப்பர், thank you chef. and chef பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது இவர் வந்து சமைக்கிறதுல வந்து எக்ஸ்பர்ட். இவர் சமைக்கிற ப்ராடக்ட்லாம் ஆகுது எக்ஸ்போர்ட். சூப்பர் அப்ப. thank you chef. thank you. ஸோ உங்கள் வீட்டில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணுங்க. இப்போதைக்கு நானும் கிரேஸும் இதை போய் சாப்பிட போகிறோம். திஸ் இஸ் குக்கிங் டேட் இன் டேட் வித் அசார்.